லக்னம் லக்னாதிபதி சுபத்துவமாகி சனியின் தொழில்கள்னு சொல்லப்படக்கூடிய சனியின் காரகத்துவமான தொழில்கள் அத்தனையிலும் இவர் முதன்மையானவராக இருக்கிறார். சனியின் தொழில்களில் எல்லாத்திலையுமே அவர் இருக்கிறார். சனியின் தொழில்கள்னு சொல்லப்படக்கூடிய இரும்பு, ரெண்டாவது நூல் என்று சொல்லப்படக்கூடிய குரு சந்திரனுடைய, அதாவது சுக்கிரனுடைய வீட்டில் குருவின் பார்வையில் இருக்கக்கூடியவர் சந்திரன். சந்திரனுடைய தொழில்கள் மற்றும் சனியினுடைய தொழில்கள், சுக்கிரனோடு சேர்ந்து குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய சனி, இதுவே முதன்மையாக இருக்கக்கூடிய அமைப்பு. இந்த முதன்மையாக இருக்கக்கூடிய இந்த அமைப்பு, அதனையடுத்து சந்திரனுடைய தொழில், இந்த இரண்டு தொழில்களையும் பிரதானமாக ஆயிரக்கணக்கான கோடிகளை சம்பாதித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரர். இப்போதைக்கு ஒரு 50 வயது தான் ஆகுது. இன்னும் இவருடைய தொழில் அமைப்புகள் இப்படியே உச்சத்தில் போய்கிட்டே இருக்கு. இன்னொன்று இதில் சொல்லிடுறேன். இதில் ஒன்று என்னன்னா, 6ல் ராகு இந்த அமைப்பில் இருந்தாலே பெரும்பாலும் அவருக்கு கடன் தொல்லைகள் இருக்காது. ராகுதசை வந்தால் தான் கடன் தொல்லைகள், செவ்வாயின் பார்வை இருக்கின்ற காரணத்தினால். ஆக இந்த இடத்துல கடன் தொல்லைகளை, கடன்களை பெரிதாக வைத்துக் கொள்ளாமல் வேறு மாதிரியான பண திரட்டுதல்கள் மூலமாகவே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய 10,000 கோடிகளை தாண்டி அமைப்புகள் இருக்கக்கூடிய ஒரு கோடீஸ்வரர்.